காலையில எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு எழுந்துச்சு குளிச்சுட்டு அவர் கிளம்புவாரு. அவர் போயிட்டு வரமா வெளியே லாக் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் பாருங்க. அப்படி லைட்டா கண்ணை திறந்து பாப்பேன் பாருங்க. லைட்டா முழிப்பீங்க. எவ்வளவு கேவலமான விஷயத்தை எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா? லைட்டா கண்ணை திறந்து பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய சந்தோஷம்னா இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். அந்த அறத்துக்கு இருந்துட்டு போய் கதவை சாத்துறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் சாத்த மாட்டேன். இன்னொரு கீ இருக்கு. அவர் வெளியவே லாக் பண்ணிட்டு போயிடுவாரு. இப்ப கணவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டாரு. பக்கத்துலயே அம்மா இருக்காங்க, 2 பிள்ளைங்களை அவங்க பாத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு சௌரியம் இருக்குல்ல. வேலைக்கு போனேனே அதான் சார் என்னோட பயமே என்னன்னா, அத பத்தி நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லி தொலையேண்டா. இன்னைக்கு இருக்க சமுதாயத்துல என்னோட 2 பொன் குழந்தைகளை சைல்ட் அபியூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க வேலைக்கு போகாம இருங்க. ஒரே நிமிஷம் நீங்க வேலைக்கு போகாம இருங்க. அதுக்காண்டி எவ்வளவு பெரிய விஷயத்துல இதுக்குள்ள பிடிச்சி இழுக்கிறீங்க பாருங்க. காலையில எந்திரிச்சதுல நைட்டு முடிக்க அவருக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறதுல இருந்து அயன் பண்ணி கொடுக்கறதுல இருந்து ஷூ எல்லாமே நான் தான் பண்ணுவேன். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. கால் புடிச்சு விடுறதுக்கு எல்லாம் எதுவுமே அவருக்கு நான் பண்ணாதே கிடையாது. அப்படியா மேடம்? கொடுத்து வச்சவரு ஜாலியா இருக்காரு. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 5 years. வீட்டுக்கார் பேர் என்னமா? பிரேமானந்த். நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். நான் வந்து பிஃபோர் மேரேஜ் குக்கிங் பக்கமே போனது இல்ல. பட் இப்போ நீங்க எந்த டிஷ் கொடுத்தாலும் நான் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வேன். அவருக்கு பிடிச்ச ஒன்னொன்னையும் நான் ஒரு நாளும் ட்ரை பண்ணுவேன். ஒரு நாள் கூட எனக்கு வந்து அவருக்கு பிடிக்காத நான் கொடுத்ததே கிடையாது. ஆமா, பேச்சு தான் முத்து முத்தா இருக்கு, காரியத்துல ஒண்ணும் இல்ல. என்ற காரியத்துல 3 வேளைனா 3 வேளையும் அவருக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன். எப்படி நம்புவேன்? என்னால நம்ப முடியுது. அப்ப ஒரிஜினல் தான். ஆக்சுவலா இப்படி பண்றதுல உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்குது? எனக்கு இதுல தான் ஹாப்பியா இருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒரு டைமும் நல்ல பொண்டாட்டி உன்னை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். அதேங்க அப்பா. குடும்பத்தோட சந்தோஷம்ன்றது நம்மளோட ஃபுல் சாக்ரிஃபைஸ்லன்ற நினைக்கிறாங்க. அதை நான் வந்து தப்பு சொல்லல. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. ஆனா அதுல ரொம்ப வந்துட்டு அதீத பயத்துல இருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பா கிடையாது. நான் ரொம்ப ஹாப்பியா பண்றேன். வேலையே கஷ்டப்பட்டு செய்ய கூடாது, இஷ்டப்பட்டு தான் செய்யணும். எப்படி நம்ம அறிவுற பண்ணிதான் ஆகணும்ன்றதுனால பண்ணல. என்ன பார்த்தா வந்து நீங்க இல்ல இவங்க கம்பல்ஷன்ல பண்ற மாதிரி இருக்காங்க. என்ன தைரியமா சொல்லுங்க சார். கம் அவுட். இவங்க சொல்ற எல்லாமே என் ஹஸ்பண்டுக்கும் நானும் பண்ணுவேன். அதுக்கும் ஏன் போட்டி போடுறீங்க? நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அந்த லாஜிக் இருக்கு சார். லாஜிக் தப்பா இருக்கு. லாஜிக் பத்தி நீ பேசாதே. அதுக்கு ஏங்க நீங்க MBA HR முடிக்கணும்? படிப்புன்றது வந்து ஒரு அவசியம் தான். படிப்புன்றது உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்க படிக்கிறீங்க. நான் கற்ற கல்வி 4 பேருக்கு நான் சொல்லி கொடுக்கும் போது தான் நான் கற்ற கல்விக்கான பயன் படிச்சிருக்கேன். நான் படிச்ச டிகிரியை வச்சு நான் வீட்டுல மட்டுமே இருந்துக்குவேன் அப்படின்னா நான் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவரெல்லாம் எப்படி வாழ்க்கையில உருப்பிட்டு சாதிக்க போறாரோ? பயன் மட்டும் தான் கல்வி கிடையாது, பகுத்தறிவும் தான். ஹஸ்பண்ட் வந்து பிசினஸ் பண்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கிறாருன்னு வைங்க, அப்பவும் நீங்க இதே பணிவிடையை செய்வீங்களா? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாய் கும்பிடுடா. கண்டிப்பா செய்வேன். என்கிட்ட என்ன இருக்கோ மொத்தத்தை கொடுத்து. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஏழ்மை இருக்கு, வேலைக்கு போகணும்னு சொன்னா ஓகே. நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கன்னு சொல்றதுக்கு நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க. வீட்டுக்காரருக்கு வேலை போயிடுச்சுன்னா அவருக்கு செய்ய வேண்டிய நல்லது கிட்ட செய்யாம விட்டுறீங்களா? சம்பாரிச்சா செஞ்சேன், இப்ப நீ சம்பாதிக்கல, இப்ப மாடா அவனை செய்ய முடியும்னா இருப்பீங்க. சத்தியமா என்ன நடக்குதுன்னே புரியலடா. ஹாப்பினஸ் இருக்காது சார். இல்ல அதை நீங்க முடிவு பண்ண முடியாதுலமா. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. என்னோட அச்சீவ்மெண்ட் என்னோட ஃபேமிலி தான். நான் இன்னைக்கும் இல்ல எப்பயுமே சொல்றேன். என்ன சென்டிமெண்ட் டச்சிங். 30 years கழிச்சு வந்து இதே நீ நானால என்ன கேட்டாலும் நான் சொல்றேன் ஃபேமிலியோட அச்சீவ்மெண்ட் தான் என்னோட அச்சீவ். எப்பா என்னை மன்னிச்சுக்கப்பா, என்னை மன்னிச்சுக்க. நீ யாரோ எவரோ நினைச்சுக்கோ, நீ தப்பா பேசிட்டப்பா. பிரைவேட் கன்சர்ன்ல மேனேஜரா இருக்கேன். ஆனா எனக்கு வேலைக்கு போறதுல விருப்பமே கிடையாது. மிஷின் லைஃப் மாதிரி இருக்கு. சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது, சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது. எவ்வளவு வேணா திட்டுவான், எல்லாத்தையும் வாங்கிக்கணும். காலையில ஏஞ்சிக்கிறோம், சமைக்கிறோம், பரபரப்பா ஆபீஸ்க்கு போறோம். அங்க எல்லாமே பிரஷர். முடியறதுக்கு 9:30 ஆகுது. ஒரு நாள் நீ என் நாற்காலியில உட்காந்து பார். என் நாற்காலி ஒரு முள் படுக்க, என் பதவி ஒரு முள் கிரீடம்னு உனக்கு புரியும். குழந்தை அவன் பண்ற ஒரு விஷயமும் பார்க்க ரசிக்க அழகா இருந்தது. விசேஷங்கள்லாம் நடக்கும்போது நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். நீங்கள படிச்சவா தானே, ஏதாவது வேலைக்கு போகப்படாதோ? அந்த ஒரு அழகான டைம் எந்த விலை கொடுத்தாலுமே கிடைக்காது. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்ட கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இருந்தே வீட்டுல தான் இருக்கணும், எல்லாமே எடுத்து செய்யறது நம்மளுக்கு பிடிக்கும். இன்னொன்னு சமையல வித்தியாசமா சமைக்கணும். இப்படி நீங்க பொறுப்பு இல்லாம இருந்தேன்னா கண்டிப்பா குடும்பம் உருப்படாது. நீங்கள் சொல்லக்கூடிய பல காரணங்கள் எல்லாம் குளோரிஃபைடா இருக்கலாம். ஆனா சுத்தி வளர்த்து பார்த்தா கடைசியில நீங்க கொஞ்சம் சோம்பேறிங்கிறாங்க. சாப்பிடும் போது யாராவது கேள்வி கேட்டா இவனுக்கு இப்படிதான் ஒரே ஏறிடும். இப்ப நான் வீட்டுல இருந்து காலையில இப்ப என் குழந்தைக்கு நான் வந்து அவனுக்கு வந்து டைப்பர் யூஸ் பண்ணாம பிறந்ததுல இருந்து சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறியா இல்லையா? அது ஒண்ணு இல்லையா? பிறந்ததுல இருந்து அவனுக்கு எந்த மாதிரி கிளாத்ல பண்ணி கொடுக்கல. என்ன இன்ஜினியரிங் படிச்சது மட்டுமே நான் யூஸ் பண்ணல சார். என் ஸ்கில்ல நான் டெவலப் பண்ணிக்கிறேன். ஒரு நியூட்ரிஷனா இருக்கிறேன்.
ஒரு டீச்சரா இருக்கேன் என் பையனுக்கு. டெக்னிக்கலா எப்படி கத்துக்கிட்டீங்க? எனக்கும் கத்து கொடுக்கல. இதெல்லாம் நான் வீட்ல இருக்கிற தொட்டு தான் சார் என் ஸ்கில்ல டெவலப் பண்றேன். கும்பலா உட்காந்து பேசுறது ஈஸி, ஆனா தனி மனிதனா உட்காந்து யோசிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? குழந்தைக்கு வந்து வித்தியாசமான டைப்பர் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நார்மலா டைப்பரே போட வேண்டியதுதானே? சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கன்னா சொல்றேன். சொல்லுங்க. நார்மலா டைப்பர் போட்டா மெடிக்கலா எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம் வருது? ஏன்டா கேட்க மாட்டேன்? சார் அங்க வந்து இன்ஃபெக்ஷன் வருது, ரேஷஸ்க்கு ஒரு க்ரீம் எடுத்து போடுறாங்க. இப்ப மத்த பிள்ளைங்களா அப்புறம் எப்படி வளருது? கொய்யால நீ என் கையாலாண்டா மறா போற. நீங்க என்ன பண்றீங்கன்னா பழைய அம்மாக்களின் வாழ்க்கையை வாழ்றீங்க. அதுதான் சார் ஹோம் மேக்கரா பிடிச்சிருக்கு. அதுதாம்மா அவங்க சொல்ல வர்றாங்க. இதுக்கு எதுக்கு படிக்கணுங்கிறதா? அப்படி எல்லாம் கேட்கப்படாது. போங்க. ஆக்சஸ் வந்தா க்ரீம் வாங்கி போடுங்க. ஆக்சுவலா உங்களுக்கு இப்ப சேர்த்து பொண்ணு இருக்கா? இல்லைங்க. இல்ல முன்னால இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி கேளு. அதாவது எல்லாருக்கும் முட்டியில வந்து சொறி வரும் தெரியுமா? சின்ன பிள்ளைங்க நாங்களா இருந்தப்ப இப்பெல்லாம் யாரும் வரல. தொடையில எல்லாம் ரேஷஸ் வரும் நார்மலா. இப்பெல்லாம் வரல. எல்லாம் என்ன பண்ணுச்சு? மெடிக்கல் தானே சப்போர்ட் பண்ணுச்சு. உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச அந்த டைமிங்ல யோசிக்கிறது. ரைமிங்கா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம போ. சோம்பேறித்தனம்னு கிடையாது சார். வீட்டில் இருக்க ஒர்க் எல்லாத்தையுமே பண்றோம். 6 ஹவர்ஸ்ல வந்து நமக்கு பிடிச்சதை நம்ம வந்து ரிலாக்ஸா பண்றோம். நம்ம வந்து ஒர்க்க வந்து 8 ஹவர்ஸ்க்கு பண்ணிட்டு இந்த சோம்பேறித்தனத்தை தான் காட்டுறீங்க. போய் அண்ணன் தெரியாதடா பேசுறேன். தெரியல. சுத்தம். பிடிச்ச ஒர்க்கை நான் வந்து ரிலாக்ஸா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம பண்றேன். நான் ஏன் ஒரு லீஷரா லைஃப் லீட் பண்ண கூடாது? என்ன சோம்பேறிங்கறீங்க? நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? ஓ நேரம் சரியில்லடா. பார்ட் டைமா ஜாப் பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்ப வந்துட்டு நான் ரொம்ப வேலைக்கு போகும்போது என்னுடைய பர்சனல் சந்தோஷத்துல நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். 2 நாள் சார், 2 நாள் லீவ் போட்டு நிம்மதியா இருக்க முடியல என்னால. இப்ப வந்துட்டு அதை நான் அனுபவிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னன்னா, காலையில எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு எழுந்துச்சு குளிச்சுட்டு அவர் கிளம்புவாரு. அவருக்கு ஆபீஸ்ல லஞ்ச். நான் கேட்டேனா போயிட்டு வரமா வெளியே லாக் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாரு பாருங்க. அப்படி லைட்டா கண்ணை திறந்து பாப்பேன் பாருங்க. போதான் லைட்டா முழிப்பீங்க. ஓ எவ்வளவு கேவலமான விஷயத்தை எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா? லைட்டா கண்ணை திறந்து பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய சந்தோஷம்னா இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் சார். நீங்களா ராணி மாதிரி தான் இருக்கிறீங்க, நான் தான் வேலைக்கார மாதிரி ஆயிட்டேன். அப்படியே அந்த அரை தூக்கத்துல நின்று போய் கதவை சாத்துறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் சாத்த மாட்டேன். இன்னொரு கீ இருக்கு. அவர் வெளியவே லாக் பண்ணிட்டு போயிடுவாரு. இப்ப கணவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டாரு. பக்கத்திலே அம்மா இருக்காங்க. 2 பிள்ளைங்களை அவங்க பாத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு சௌரியம் இருக்குல்ல. வேலைக்கு போன என்ன? நான் சம்பாதிக்கலாம், என்கிட்ட காசு இல்லைன்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா நக்கலா தெரியுதுல? அதான் சார் என்னோட பயமே என்னன்னா, இன்னைக்கு இருக்க சமுதாயத்துல என்னோட 2 பொன் குழந்தைங்களை சைல்ட் அபியூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள். என்ன அர்த்தத்தில் நீ இப்படி பேசுற? எதுக்கு நீ வர இப்படி பேசி பழகுற? அதாவது நீங்க வேலைக்கு போகாம இருங்க. ஒரே நிமிஷம் நீங்க வேலைக்கு போகாம இருங்க. அதுக்காண்டி எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் இதுக்குள்ள பிடிச்சி இழுக்கிறீங்க பாருங்க. இப்படி சாமர்த்தியமா பேசி சமாளிக்கலாங்கிற அபிப்பிராயமா? இந்த பாருங்க, ஏன் பொய் சொன்னீங்கறத பொய் சொல்லாம சொல்லுங்க. இல்ல சார், சீரியஸா என் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்த கூடாதுமா. ஏன்னா இவ்வளவு பேர் வேலைக்கு போறாங்க. இப்ப அவங்க பிள்ளைங்க எல்லாம் பாதுகாப்பே இல்லாம தான் அந்த சமூகத்துக்குள்ள வாழுதா என்ன? இப்ப என்னமா சொல்ற? ரெண்டாவது, நீங்க வீட்லயே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கல்ல, அவங்க வீட்ல வளர பிள்ளைகளுக்கு வந்து சைல்ட் அபியூஸ் நடக்கலையா? ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் அவர் ஃபுல்லு ஜாலி தான். இப்போ நான் கோவமா இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸ் மேல எனக்கு கோவமா இருக்க விட மாட்டார். உடனே ஏதோ ஒரு ஜோக் சொல்லியோ இல்லை ஏதோ ஒரு டைவர்ட் பண்ணியோ சிரிக்க வச்சிருவாங்க. நானே வயிற்றுல இருக்க, நீ ஜோக் அடிக்கலையா? போடா போய் பேஷன்ஸ்லாம் அனுப்பி அனுப்பி. நல்லா தான் இருக்கு கேட்க. ஆனா இது இவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. எனக்கே இந்த பொண்ணை பார்க்கல, இது ஒருவேளை ஏஐல செஞ்சிருக்கானுங்களா இல்ல அந்த ஆளு தான் உட்கார்ந்துருக்கான்னு கூட இன்னும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக, அண்ணா மீது ஆணையாக. ரைட்டா, உங்க வீட்டுக்காரர் காட்டாம வேணா இருக்கலாம், உள்ளுக்குள்ள கடுப்பா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.